உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் நம்முடைய பயணம் வள்ளல் பிரானோடு. வள்ளல் பிரானின் சிந்தனைகள், அவருடைய பாடல்கள், உரைநடை, உடல்நல குறிப்புகள், வாழ்க்கை நல குறிப்புகள், அவருடைய கடிதங்கள், இப்படியாக நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னு வைங்களேன், அதற்காக சம்பளம் பெறுவோம், அல்லது உடல் உழைப்பை கொடுக்கின்ற வேலைனா அதுக்காக கூலியை பெறுவதுங்கிறது இயல்பான விஷயம். அந்த கூலிங்கிறது முந்தி காலத்திலெல்லாம் நெல்மணியை கொடுத்து கொண்டிருந்தார்கள், அப்புறம் பருப்பு வகைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். காசு பணங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு மாற்றம். அதனால் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்தார். அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பாட்டில் கூழை பற்றி சொல்கிறார். நீ சொல்கிறதுனால 4 வேளை நான் செய்கிறேன், அதுக்காக எனக்கு நீ கூழ் கொடுத்தாலும் பரவாயில்லை. அதிலும் குறிப்பாக ஒரு வகையான கூழை சொல்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியம். அப்படியான கூழை நீ கொடுத்தால் கூட நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று மிகவும் எளிமையாக தன்னை வரித்து கொண்டு பாடுகின்ற ஒரு பாடல். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அது அடுத்த டீகோட் பண்ணுற விஷயம். முதல்ல வள்ளல் பிரானோட பாடலை வாசிச்சுட்டு வந்துடலாம். எவ்வளவு தூரம் பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கேற்ப அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல். அதற்கு தனியாக வியாக்கியானம், விளக்க உரை, பொழிப்புரை அப்படின்லாம் தேவையில்லை. ஆனாலும் அவருடைய வார்த்தைகளுக்குள் பயணித்து வந்தால் அது எப்போதுமே வேறு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த பாடலும் அப்படித்தான். பாடலை பார்க்கலாமா? உப்பிடாத கூழ் இடுகினும் உண்பேன், உவந்து இவ்வேலையை உணர்ந்து செய் என நீ செப்பிடாமுனம் தலையினால் நடந்து செய்ய வல்லன். யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது, அதில் தப்பியிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன். துப்பிடா எனக்கு அருள் ஒற்றி உடையூர் தூய மால் விடை துவசத்தி நீரே. அது முதலாம் திருமுறையில் 1184வது பாடலாக எழுதியிருக்காருங்கிறதுனால அந்த ஒற்றியூர் கோயில், திருவொற்றியூர் கோயிலில் இருக்கக்கூடிய இறையை பற்றி பாடுவதாக இந்த பாடலில் 2 வரி சேர்த்துருக்கார் கடைசியில். ஆனால் அந்த 2 வரி இல்லாமலே கூட நாம் அவருடைய பாடலை புரிந்து கொள்ளலாம்ங்கிறதான் வள்ளல் பிரானோட சிறப்பு. உப்பிடா கூழ் அப்படிங்கிறார். பொதுவாக கூழ்ங்கிறதே மிக 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 எளிமையான உணவு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதில் வேறு எந்த சுவையுமே இருக்காது, வேறு எந்த சுவை கூட்டியும் நம்ம சேர்க்க மாட்டோம், வேறு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம், வேறு எந்த எனர்ஜி ப்ராடக்டையும் சேர்க்காத ஒரு எளிமையான உணவு. அதில் மிஞ்சி போனால் சேர்க்கறது என்ன அப்படின்னா உப்பைத்தான் சேர்ப்போம். அந்த உப்புக்கும் கூட ஒரு காலத்தில் பஞ்சம் வந்தபோது கவிஞர்கள், சிந்தனையாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, கண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பை கொண்டு என்னுடைய கூழை குடிக்கின்றேன் என்கின்ற அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்தாடியது ஒரு காலத்திலங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வள்ளல் பிரானின் காலத்திலும் பஞ்சம் இருந்தது. அதனால் உப்பிடாத கூழ் கொடுத்தா கூட நான் குடிப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா எவ்வளவு எளிய நிலையில் தன்னை வைத்துக் கொள்கிறார். மிக மிக எளியவர்களின் உணவாக கூழ் இருக்கிறது. அவர்கள் மிக அதிகமாக ஒரு உணவின் ருசிக்காக சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு பொருள் எதுனா உப்பு. ஆனால் அந்த உப்பு கூட நீங்கள் எனக்கு போட்டு கொடுக்கலைனாலும் பரவாயில்லை, நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த உப்பிடாத கூழுக்காக அவர் என்னென்ன வேலை செய்கிறாருங்கிற பட்டியலை அடுத்தது கொடுக்குறார் பாருங்க. உப்பிடாத கூழ் இடுகினும் உண்பேன், உவந்து இவ்வேலையை உணர்ந்து செய் என நீர் செப்பிடாமுனம் தலையினால் நடந்து செய்ய வல்லன். ஒரு வேலையை ஒரு முதலாளி கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனசே இல்லாமல் ஒரு வேண்டா வெறுப்பா, ஐயோ முதலாளி சொல்லிட்டாரே செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாந்தோன்றித்தனமாக மனசு ஒட்டாமல் வேலை செய்கிறதுங்கிறது ஒரு வகை. அந்த முதலாளி சொல்லிட்டார் அப்படின்ன உடனே கண் அசைவை பார்த்து கூட சில பேர் வேலையை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீ எனக்கு இந்த வேலையை செய்யணும் ஒரு ஆர்டர் போட்டேன்னா, ஒரு உத்தரவு போட்டேன்னா, தலையால் நடந்து கூட நான் போய் அந்த வேலையை முடிச்சிருவேன். நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் தலையால் நடந்து போய் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னா அவ்வளவு தூரம் உன்னுடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை என் தலைமேல் தூக்கி வைத்து நான் கொண்டாடி அந்த வேலையை நீ கண் சிமிட்டுறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவேன்.
அங்கே போக முடியாது, காலால் நடந்து போக முடியாது அப்படின்னா கூட பரவாயில்லை, நான் தலையால் நடந்து போய் அந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படிங்கிறார். அதுக்காக கூடுதலாக இன்னொரு தகுதி பாட்டையும் அவர் சேர்த்து சொல்கிறார் பாருங்க. செப்பிடாமுனம் தலையினால் நடந்து செய்ய வல்லன், யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது. அந்த மாதிரி நான் தலையால் நடந்து போய் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதில் தப்பு இருக்காது. ஏன்னா மனசை முற்றிலுமாக நான் அதை செலுத்தி செய்கிறேன். நீ சொல்லிட்ட, அதை நான் எப்படியாவது முடிச்சாகணும், உன்னுடைய மனசை காயப்படுத்தி விடக்கூடாது, உன்னுடைய மனசு வருந்தி விடக்கூடாது, உன்னுடைய மனசு சுருங்கி விடக்கூடாதுங்கிறனால நான் முழு மனசோடு அந்த வேலையை செஞ்சிருவேன், அதனால் அதில் தப்பே இருக்காது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனால் இன்னொரு கண்டிஷனையும் இன்னொரு நிலைமையும் சேர்த்து சொல்கிறார் பாருங்க. யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது, அதில் தப்பிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன். சப்போஸ், அதுதான் அது மிக முக்கியம், தப்பே இல்லாத 100% மிகச்சரியாக செய்வேன், ஆனாலும் ஏதாவது ஒரு தப்பு உன் கண்ணுக்கு பட்டுடுச்சு, என் கண்ணுக்கு தெரியலை அப்படின்னா அதில் நீ அதுக்காக என்னை கஷ்டப்படுத்தினேனா, நீ அதுக்காக என்னை கடிஞ்சுக்கிட்டேனா நான் மனசு உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். கூடுதலாக அவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, அதை பாருங்கள். யான் செய்யும் அப்பணிகள் தப்பிடாது, அதில் தப்பிருந்து என்னை தண்டிப்பீர் எனில் சலித்து உளம் வெறுவேன். வெறுவேன் அப்படின்னா வெறுவுதல் அப்படின்னா அஞ்சுதல், பயப்படுதல் அப்படின்னெல்லாம் அர்த்தம். அதில் பயம் வந்துடுமா அவருக்கு, தப்பு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா. அதுக்காக இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார். இந்த துப்புங்கிற வார்த்தை வருது, அது திருநெல்வேலியில் மிக அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. உனக்கு இதை செய்ய கூட துப்பு இல்லையா, துப்பு இருந்தால் எதை வேணாலும் செய்து முடிக்கலாம் அப்படின்னு இயல்பாக நெல்லை மக்கள் பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். அதை பாருங்க. துப்பிடா எனக்கு அருள் ஒற்றி உடையூர் தூய மால் விடை துவசத்தி நீரே. துப்பிடா எனக்கு அப்படிங்கிறார். துப்புனா அறிவு, வல்லமை, திறமை, அதை செய்யக்கூடிய துணிச்சல், இப்படியாக 24 அர்த்தம் இருக்குது இந்த துப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு. ஆற்றல், அறிவு, அதை செய்யக்கூடிய வல்லமை, துணிச்சல், அதை செய்கின்ற முன்னால் நடக்கின்ற அந்த துணிவு, இப்படியாக பல வார்த்தைகளை சேர்த்து சொல்லலாம். 24 அர்த்தம் இருக்குது. நீ அப்படி ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு துப்பு இல்லைன்னு அர்த்தம். அதை நினச்சி நான் வருத்தப்படுவேன், அச்சப்படுவேன். அதனால் துப்பு எனக்கு அருள், அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று நம்மை போல் இல்லாமல் வள்ளல் பிரான் இறையிடம் வேண்டுகிறார் என்றால், அந்த துப்பு என்பது எதாக வள்ளல் பிரானுக்கு கிடைத்தது என்றால் கருணை என்பதாக கிடைத்தது, பேரிரக்கம் என்பதாக கிடைத்தது, ஜீவகாருண்யம் என்பதாக கிடைத்தது, மக்கள் மீதான அந்த பேரன்பு என்பதாக கிடைத்தது. அதை அவர் இறுக பற்றி கொண்டார் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. துவக்க நிலையில் எழுதப்பட்ட பாடல் என்றாலும் எனக்கு துப்பு இல்லை, அந்த துப்பு எனக்கு கிடைக்கும்படி நீ அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். நாம் என்னைக்காவது அப்படி வேண்டியிருக்கோமா? நமக்கு இந்த மாதிரி தவறே இல்லாத வாழ்க்கை வாழ துப்பு இல்லை, ஆனால் எனக்கு அந்த துப்பினை கொடு என்று வேண்டாமல் நாம் எப்பவும் மெட்டீரியலிஸ்டிக்காக வேண்டிகிட்டு இருக்கோங்கிறதா நாம் இந்த பாடல் மூலமாக உணர வேண்டியது. துப்பு என்பது திறமை, ஆற்றல், அச்சமின்மை, வீரம், வீரியம் என்பதாக 24 பொருள்படும். அந்த 24 பொருளையும் தான் நாம் வேண்ட வேண்டுமே தவிர மெட்டீரியலிஸ்டிக்காக வேண்டுவதை இனிமேல் இருந்தாவது கொஞ்சம் யோசிக்க வேண்டும், செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு என்பதை காலையிலேயே நமக்கு வள்ளல் பிரான் உணர்த்துகிறார். அந்த உணர்த்தலின்படி நாம் உணர்தலை கொண்டாடுவோம், உணர்தலை கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.